இன்று மாமேதை லெனின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஏன் அவரை கொண்டாடுகிறோம்? இக்காலத்தினுடைய தேவையை கருதி ஒவ்வொரு இளைஞர்களும் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும், அவர் கருத்துக்களை உள்வாங்கி கடைபிடிக்க வேண்டும் என்கிற நோக்கம்தான். அனைவரும் சமம், சமத்துவம், அனைவருக்குமான அதிகாரத்தை வென்றெடுக்க வேண்டும், முதலாளித்துவத்தை அழிக்க வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையை உருவாக்கி நடைமுறை காட்டியவர்தான் நம்முடைய லெனின் அவர்கள். அவருடைய பிறந்த நாளில் இன்றைக்கு உலகம் முழுவதும் வெகு சிறப்பாக கொண்டாடுகிறது. நாட்டில் நடக்கும் அநீதிகளை கடந்து போகும் மனிதர்களுக்கு மத்தியில் லெனின் என்ற சாதாரண மனிதன் மக்களை ஒன்று திரட்டி ஆதிக்கத்தை எதிர்த்து வென்று காட்டியுள்ளார். அவரின் பிறந்த நாளில் அவருடைய கருத்துக்களை மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு இதை பதிவு செய்கிறோம். அடக்குமுறைகள் எப்போது நடந்தாலும் அதை தட்டி கேட்கிற துணிச்சலை நாம் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்குகிற போதுதான் சமத்துவத்தை இந்த மண்ணில் விதைக்க முடியும் என்பதுதான் நோக்கம். அடக்குமுறைகள் எப்போதுமே இந்த சமூகத்தில் மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். இதை புரட்சிகரமான சிந்தனையை உடையவர்கள் தான் அப்பப்போ மக்கள் மத்தியில் ஒரு கிளர்ச்சியை உருவாக்கி விடுவார்கள். அந்த வகையில் ரஷ்யாவின் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய சோவியத் ஆட்சி மலர காரணமாக இருந்த வரலாற்று நாயகன்தான் இன்றைக்கு நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோமே லெனின் அவர்களின் வரலாறு. ஏப்ரல் 22ஆம் தேதி 1870ஆம் ஆண்டில் ரஷ்யாவில் வால்கா நதிக்கரையோரம் உள்ள சிம்பஸ் என்னும் நகரத்தில் பிறந்தவர்தான் நம்முடைய லெனின் அவர்கள். ரஷ்யாவை ஆண்டு கொண்டிருந்த அன்றைய ஜார்ஜ் மன்னர் மக்கள் நலன் மீது அக்கறை இல்லாமல் இருந்தார். இவரை அழித்தால் மட்டுமே நாட்டு மக்களுக்கு விடிவு காலம் பிறக்கும் என்ற உணர்வு லெனின் அவர்களின் அண்ணன், உடன் பிறந்த அண்ணன் அலெக்சாண்டர் ஜார்ஜ் மன்னரை கொலை செய்ய முயற்சி செய்து அவர் அன்றைக்கு பிடிபட்டார். 1887ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார் அலெக்சாண்டர். சட்டம் பயிலும்போது வறுமையின் காரணமாக புரட்சியாளர் லெனின் அவர்கள் அப்போது சில்கர் நகரில் ஒரு வாடகை வீட்டில் தங்கியிருந்து படித்தார். படித்துக் கொண்டிருக்கிற போதே தனது சக மாணவர்களுடன் ஒன்று சேர்ந்து இணைந்து பல போராட்டங்களை முன்னெடுத்து அப்போது இருந்த காவல்துறையால் அடிக்கடி கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் படித்து வந்த பல்கலைக்கழகத்தில் அதிரடியாக அவரை நீக்கினார்கள். ஏன் போராட்டத்தில் ஈடுபடுகிறாய், ஏன் மக்களை ஒன்று திரட்டுகிறார் என்று அந்த கல்லூரியில் இருந்த முதல்வர் அவரை இடைநீக்கம் செய்தார். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சட்ட படிப்பை 1.5 வருடத்தில் படித்து முடித்து தேர்ச்சியும் பெற்றார். பல போராட்டங்களை அவர் முன்னெடுத்தார். பல்வேறு பத்திரிகைகளையும் அவர் படித்தார், எழுதினார். மக்கள் மத்தியில் புரட்சிகரமான சிந்தனையை விதைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய உணர்வாக அன்றைக்கு இருந்தது. அதனால்தான் இன்று வரையில் மக்கள் மத்தியில் அவர் நீங்காத ஒரு இடம் பிடித்திருக்கிறார். லெனின் அவர்கள் உலகம் முழுவதும் கார்ல் மார்க்ஸ், லெனின் அவர்களின் வரலாறுகளை தெரியாத நபர்களே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் செய்த சாதனை இந்த மண்ணில் மக்கள் இருக்கும் வரையில் மறையாமல் இருக்கும் என்பதுதான் அவர்கள் செய்த புரட்சிகரமான சாதனை. லெனின் அவர்கள் பெரும்பாலும் ஆதிக்கத்திற்கு எதிராகவே பொருள் கொடுக்கும் மாபெரும் புரட்சியாளர்களை மக்கள் மனதில் விதைத்து கொண்டே இருந்தார். நம்முடைய போராளி லெனின் அவர்கள் ஜார்ஜ் மன்னரின் அடக்குமுறை எதிர்த்து
சோசியலிச நாட்டை உருவாக்க வேண்டும். அனைவரும் இந்த நாட்டு மன்னர்கள், அனைவருக்கும் சமத்துவம், சகோதரத்துவம், ஒரு ஜனநாயகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற வேட்கையோடு தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார். அதில் வெற்றியும் கண்டார். அதைதான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உழைக்கும் வர்க்கத்தை சார்ந்த நம்முடைய தோழர்கள் எல்லாம் கடைபிடித்து வருகிறார்கள். அந்த வகையிலே நாமும் அவருடைய பிறந்த நாளில் அவருக்கு செவ்வணக்கத்தை செலுத்துகிறோம். அனைத்து இளைஞர்களும் இதை பின்பற்ற வேண்டும். புதிய ஒரு புரட்சிகரமான சிந்தனையை மக்கள் மத்தியில் வளர்க்க வேண்டும். சமத்துவத்தை உருவாக்க வேண்டும். சமூக நீதியை வென்றெடுக்க வேண்டும். ஜனநாயக ஆட்சி முறையை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் இந்த பிறந்த நாளில் நாம் எடுக்கிற கொள்கை முடிவாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.